Shortest distance between two straight lines. Definition 6.6. Two lines are said to be coplanar if they lie in the same plane. Two lines நம்ம எப்போ coplanar சொல்லுவோம்னா if the two straight lines lie in the same plane. அதாவது ரெண்டு லைனுமே ஒரே பிளேன்ல அதாவது ஒரே தளத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு லைன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். If two lines are either parallel or intersecting, then they are coplanar. கொடுத்துருக்க ரெண்டு லைன்ஸ் ஒன்று பேரலாக இருந்தாலும் சரி அல்லது இன்டர்செக்டிங்காக இருந்தாலும் சரி அதை நம்ம கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே தளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய லைன்ஸ். ஸோ டூ லைன்ஸ் ஆர் த்ரீ லைன்ஸ் இஃப் ஆல் லை ஆன் த சேம் பிளேன் ஒரே தளத்தில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம கோப்ளேனார்னு சொல்லுவோம். அல்லது பேரலாக இருக்குது ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது அல்லது இன்டர்செக்டிங்காகவும் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கோப்ளேனார் அப்படின்வோம். Definition 6.7. Two lines in space are called skew lines if they are not parallel and do not intersect. அதாவது பேரலாகவும் இல்லை கொடுத்துருக்க ரெண்டு லைன் பேரலாகவும் இல்லை இன்டர்செக்டும் ஆகலை அப்படின்னும் போது அந்த லைன்ஸுக்கு பேர் என்னது? ஸ்கியூ லைன்ஸ். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ ஸ்பேஸில் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்று பேரலாக இருக்கலாம் அல்லது இன்டர்செக்ட் ஆகியிருக்கலாம். அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்று பேரலாக இருக்கு அல்லது இன்டர்செக்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தே ஆர் கோப்ளேனார். இதை இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்று பேரலாக இருக்குது அல்லது இன்டர்செக்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு ஷீட் எடுத்து அதை தான் நீங்கள் பிளேன்னு அசியூம் பண்ணிக்கணும். அந்த ஷீட் எடுத்து அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் அந்த ஷீட் மேலே லை ஆகிற மாதிரி எப்படியாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் அந்த ஷீட் மேலே லை ஆகி இருக்கும். ஸோ எப்படி பேரலாக இருந்தாலோ அல்லது இன்டர்செக்டிங் ஆகியிருந்தாலோ அந்த ரெண்டு லைன்ஸுமே ஒன்று பேரலாக இருந்து அல்லது இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த ஷீட் மேலே அந்த டூ லைன்ஸில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக அந்த ஷீட் மேலே லை ஆகிருக்கும். அதுதான் நம்ம கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கோப்ளேனார் அப்படின்றோம். இப்போ இதுவே ஸ்பேஸில் கொடுத்துருக்க அந்த டூ லைன்ஸுமே பேரலாகவும் இல்லை இன்டர்செக்டும் ஆகலை. இப்போ இன்டர்செக்ட்னா அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் டைரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி டயக்ராமில் இருக்காது. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா சம்வேர் இட் இன்டர்செக்ட்ஸ் இஃப் இட் இஸ் நாட் பேரலல். இப்போ இங்கே ஸ்கியூ லைன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே பேரலாகவும் இல்லை இன்டர்செக்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான லைன்ஸுக்கு பேர் தான் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு நீங்கள் ஷீட்டை அதில் வந்து அந்த டூ லைன்ஸும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த ஷீட்டை கொண்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த ஷீட் மேலே லை ஆகி இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோட், if two lines are skew lines அதாவது neither parallel nor intersecting then they are non-coplanar. ஸோ எதை நம்ம ஸ்கியூ லைன்ஸ்ன்னு சொல்கிறோமோ another name is non-coplanar if the lines are not parallel and intersect. ஸோ கொடுத்துருக்கிற லைன் பேரலாக இல்லை ஆனால் இன்டர்செக்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இஸ் 0. எஸ், இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸே இருக்காது. ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் டச் ஆகிருக்கு, அப்போது அங்கே பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கும். அங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுமா? கட்டாயம் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இட் இஸ் 0. ஸோ இது கிரியேட்டிவ் கொஸ்டினில் வரலாம். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த intersecting lines is 0. The distance between the intersecting lines is two intersecting lines is 0. Next, if they are parallel and non-intersecting. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பேரலாக இல்லை ஆனால் இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது அதோடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸுங்கிறது 0. இப்போ பேரலாக இருக்கு ஆனால் இன்டர்செக்டாக இல்லை அப்படின்னும் போது the distance is determined by the length of the line segment perpendicular to both the parallel lines. ஸோ இன்டர்செக்டிங்காக இல்லை பேரலாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக டிஸ்டன்ஸு ஏதோ ஒரு யூனிட் கட்டாயம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே பெர்பெண்டிகுலர் லைனுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, கிராஸாக வச்சு அந்த ரெண்டு லைனுக்கும் கிராஸாக வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இதுதான் டிஸ்டன்ஸ்லாம் சொல்ல முடியாது. பெர்பெண்டிகுலராக அந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் தே ஆர் பேரலல் அண்ட் நான் இன்டர்செக்டிங் த டிஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் perpendicular to both the parallel lines. So perpendicular இருக்கணும்
நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் perpendicular distance தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the parallel lines. அதே போல் in the same way the shortest distance between the two skew lines is defined as the length of the line segment perpendicular to both the skew lines. இப்போ skew linesனா நம்ம என்னன்னு பார்த்தோம், neither parallel nor intersecting. அதுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் டிஸ்டன்ஸுங்கிறது perpendicular டிஸ்டன்ஸாக இருக்கணும். So the two lines will either be parallel or skew. But next, theorem 6.13. The shortest distance between the two parallel lines r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus tb vector is given by d, அதாவது shortest distance, which is equal to modulus bracket குள்ள பாருங்க c vector minus a vector cross b vector divided by modulus b vector, where denominator mod b vector is not equal to 0. Between the two parallel lines ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு parallel lines உடைய shortest distance என்ன அப்படிங்கிறத obtain பண்ணணும். இது முதல் லைன், first line உடைய equation, vector equationல கொடுத்துருக்காங்க. r vector is equal to a vector plus sb vector. ரெண்டாவது ஒரு straight line கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க r vector is equal to c vector plus tb vectorன்னு இருக்கு பாருங்க. ஸோ இது ரெண்டுமே parallel தானே. ஸோ அதுக்கு நிச்சயமாக ஒரே ஒரு parallel வெக்டர் தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஏ வெக்டர்லாம் அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட், பி வெக்டர்ங்கிறது இந்த லைனுடைய parallel வெக்டர். அதே போல தான் இதுவும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர்ங்கிறது அந்த ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதோடைய பாயிண்ட், அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் சி வெக்டர். இங்கே பி வெக்டர்ங்கிறது கொடுத்துருக்க அந்த ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு parallel வெக்டர். Since these two lines are parallel, இந்த ரெண்டு லைனுக்குமே ஒரு காமனான parallel வெக்டர், அதனால தான் இங்கே பி வெக்டர்னு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. இது எப்படி ஆப்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். The shortest distance between the two parallel lines. So see these two lines are parallel. ஓகே, இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் ஏ வெக்டர்னு எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லைனுடைய பாயிண்ட். ஓகே, அது மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட். இது ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன்று சி வெக்டர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அது பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவை ஒரு ட்ரையாங்கிள். ஜஸ்ட் இப்படி ஒரு லைன், இங்கே சி வெக்டர் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது பெர்பெண்டிகுலர். ஓகே, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது a vector cross b vector which is equal to mod a vector mod b vector. ஸோ இங்கேயும் நம்ம மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வெறும் சைன் தீட்டான்னு இருக்கும். இங்கே மாடுலஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என் கேப்ன்றது வந்துடும். ஓகே, ஸோ அதனால் மாடுலஸ் இருக்கட்டும். மாடுலஸ் a vector cross b vector is equal to mod a vector mod b vector sin theta, where theta is angle between a vector and b vector. இது இன்னும் நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. sin theta can be written as sin theta is equal to modulus a vector cross b vector divided by இந்த mod a vector mod b vector denominatorல எழுதிக்கலாம். அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்கு, this is theta and இது a வெக்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க and இது b வெக்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இதோடைய ஃபார்முலா. sin theta is equal to modulus a vector cross b vector divided by mod a vector mod b vector. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ sin theta is equal to, பாருங்கள் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் ab வெக்டார், இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே ஆங்கிள் மேட் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா. ஸோ இது வந்து ஏபி வெக்டர், இது பி வெக்டர். ஸோ அதுதான் மாடுலஸ். நம்ம எப்படி மாடுலஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை மாட் ஏ வெக்டர் மாட் பி வெக்டர்னு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர், இங்கே இருக்கிறது பி வெக்டர், ஸோ கிராஸ் பி வெக்டர் divided by modulus AB vector modulus B vector. இப்போ பார்த்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். which is equal to, இப்போ AB வெக்டர்ன்றது என்னது, AB vector is equal to, பொசிஷன் வெக்டரில் எழுதணும்னா எப்படி இருக்கும், OB vector minus OA vector. அதாவது
OB வெக்டர்ங்கிறது என்னது C வெக்டர் மைனஸ் OA வெக்டர். ஸோ இங்கே A வெக்டர்னு இருக்கு. Therefore we can write AB vector as C vector minus A vector. ஸோ அதனால தான் இங்கே AB வெக்டருக்கு பதில் C vector minus A vectorனு இருக்கு. ஸோ AB vector is equal to, we can write it as C vector minus A vector cross B vector divided by AB vector modulus AB vector. அதாவது modulus C vector minus A vector into mod B vector. Name this as equation 1. இப்போ சாதாரணமாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்படி நம்ம சைன் தீட்டா ஆப்டைன் பண்ணுவோம் அதே போல் இங்கே நம்ம ஆப்டைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே தான் ஆங்கிள் இருக்குது. சைன் தீட்டாங்கிறது என்னது ஆங்கிளுக்கு எதிர்பக்கமாக ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை hypotenuse. Opposite side le D இருக்கு. So write D divided by hypotenuse. Hypotenuse ங்கிறது AB which is equal to D divided by, இது ஒரு லென்த்தா நம்ம எடுத்துக்கணும். AB ங்கிறது லென்த், இதோடைய லென்த்தை தான் எடுக்கணும். லென்த் அப்படின்னா அங்கே மாடுலஸ் சிம்பிள் போடுவோம், அங்கே வெக்டர் சிம்பிள் போடுவோம். D divided by modulus AB vector which is equal to D divided by, just now we obtained AB vector is nothing but C vector minus A vector. So அதை இங்கே எழுதிக்கோங்க. Mod C vector minus A vector. Name this as equation 2. So இதுவும் sin theta உடைய equation தான். Second equationும் sin theta உடைய equation. So equating 1 and 2. இந்த ரெண்டு equationையும் equate பண்ணும்போது denominatorல இருக்க C vector minus A vector cancel ஆயிடும். Okay. So we have D is equal to mod C vector minus A vector cross B vector divided by modulus B vector. So this is the shortest distance between two parallel lines where the denominator mod B vector is not equal to 0. So this is the formula when we will use the distance between, the shortest distance between the two parallel lines. Okay children, thank you.